பிரேக்கப். பிரேக்கப்லேருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? ஒரு பெர்சனுக்கும் அது மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் அத வந்து ஒரு 6 மந்த்ஸ் எடுத்துப்பாங்க. இல்ல 1 இயர் எடுத்துப்பாங்க. சில பேர் அதிலேயே இருப்பாங்க. ரொம்ப நாள், ரொம்ப வருஷங்கள் இருப்பாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, யூ ஹேவ் டூ மூவ் ஆன். ஓகே, ம். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்க யோசிச்சு தான் ஆகணும். அது 1 மாசமா இருக்கட்டும், 1 வருஷமா இருக்கட்டும். பட் அதுக்கப்புறமா ஒரு லைஃப் இருக்கு. லைக் அதுவே ஒரு எண்ட் கிடையாது. ஏன்னா நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் ஆல்ரெடி ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். இதுதான் முடிவுன்னு நெனச்சிருப்போம். ஆனா தாண்டி லைஃப் சர்வே ஆயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால ஒரு பிரேக்கப் அப்படின்னா, அப்ப நீங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த மத்த நேரங்கள்ல நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் தாண்டி, அந்த ஒரு பிரேக்கப் ஸ்டேஜ் வரும்போது மத்தவங்க கூட ஹெல்ப் எடுத்துக்கிறது பெட்டர். பட் ஆனா உங்களுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் ஹெல்ப் எடுத்துக்கணும். தட் மீன்ஸ் நீங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். ஓகே, நான் வந்து தனியா இருக்கேன்னா, நான் லோன்லி இருக்கக்கூடாது. ஓகே. ஐ ஹேவ் டூ பி வித் நல்ல லைக் மைண்டட் பீப்பிளோட இருக்கிறது. இல்ல நான் ஏதாவது ஒரு விஷயம் டைவர்ட் பண்ணிக்கிறது, என்ன மாத்திக்கிறது, இல்ல எனக்காக ஒரு விஷயம் தேடி பண்ணிக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா நம்மளுக்கு பண்ணிக்கணும். பிகாஸ் இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட் வந்து என்ன காப்பாத்தி சரி பண்ணுவாங்கன்றதெல்லாம் சில பேருக்கு நடக்கலாம். பட் எல்லாருக்கும் அது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்மள அந்த டைம்ல ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்.